ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஈவினிங்க்கு மேலே எடுத்தது தான். ஸோ இந்த ஃபிஷ் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். அதை தான் நானும் என் பையனும் பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சப்பாத்தி, எக் கறி, அதுக்கப்புறம் தால் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம நார்மலாக பருப்பு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி, கூடவே வந்து முட்டைக்கறி மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முட்டையை வேக வச்சுட்டு இருந்தேன். அது வேக வச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போக வேலை இருந்தது. நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஹீம்க்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். ஸோ அதுவுமே வாங்கிட்டு இப்படி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் எக் கறியை செய்ய ஆரம்பித்தேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். எக்கும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டு, தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் போட்டு வேக வச்ச முட்டையை வந்து ஓப்பன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். டைமும் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைட் வந்து சப்பாத்தியும் நான் வந்து தேய்ச்சி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த எக்கரி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃபஹீம்க்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஷார்ட்ஸ் போட்டு, கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக போட முடியல. ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ரெகுலராக போடுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட்டோடு பார்த்திங்கன்னா அந்த டே அப்படி தான் போச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.